இன்னைக்கு ஆகஸ்ட் 22. இன்னைக்கு பல பேரோட ஸ்டேட்டஸ்ல நீங்க ஹாப்பி மദ്രാஸ் டே அப்படின்னு பல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பல இடத்துல பார்த்துருப்பீங்க. சென்னைக்கு 387 வயசு ஆகிருச்சு அப்படிங்கிற பல போஸ்ட்டுமே போட்டிருப்பாங்க. பட் இதை உண்மைன்னு நினைச்சு பல பேர் ஷேரும் பண்ணியிருப்பாங்க. பட் அது உண்மையா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சோழர்களும் பல்லவர்களும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னைக்கு இன்னைக்கு 387 வயது தான் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இதுல ஏதாச்சும் உண்மை இருக்கா, இல்ல வரலாறு நம்மள என்ன சொல்லி ஏமாத்துது அப்படிங்கிற பல விஷயங்களை நாம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். உண்மையை சொல்லணும்னா நாம இன்னைக்கு கொண்டாடுறது ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக போடப்பட்ட முதல் விதையோட முதல் நாள் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த மெட்ராஸ் தினத்துக்கு பின்னாடி என்ன மறைக்கப்பட்டிருக்கு, வரலாறு என்ன சொல்லுது, மெட்ராஸ்ங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல நாம ஃபுல்லா டீகோட் பண்ண போறோம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் எட்வின், இது வித் எட்வின். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரியா சொல்லணும்னா 1639ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி பிரான்சிஸ் டே அப்புறம் ஆண்ட்ரூ கேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனிக்காக வியாபாரம் செய்ய ஒரு இடத்தை தேடி வராங்க. அப்போ இந்த இடத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த தர்மலா வெங்கடாபதி நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னர்கிட்ட இருந்து ஒரு இடத்தை வாங்குறாங்க. அதுவும் ஒரு சிறிய மணல் மேடு. அது எங்க இருக்கு அப்படின்னா எழும்பூருக்கும் கூவன் நதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன மணல் மேட்டை தான் அந்த மன்னர்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அங்க அவங்களோட முதல் கட்டிடமான சென்ட் ஜார்ஜ் கோட்டையை அங்கதான் கட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம சிஎம்ல இருந்து எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தான் அன்னைக்கு அவங்க முதல்ல கட்டின கட்டிடம். அந்த கோட்டைக்குள்ள வெள்ளையர்கள் மட்டுமே வாழ்றதுக்காக ஒரு ஒயிட் டவுன் அப்படின்றது உருவாக்கப்படுது. அதே நேரத்துல இந்தியர்கள் வாழ்றதுக்காக வெளியில பிளாக் டவுன் அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. அதோட இன்னைக்கு பெயர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிறது தான். இந்த தர்மலா வெங்கடாபதி நாயக்கர் தன்னோட தந்தையான சென்னப்ப நாயக்கர் நினைவா அந்த இடத்துக்கு சென்னப்பட்டினம் அப்படின்னு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் லேட்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமமான மதராசப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்துதான் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பேரே உருவாகி வந்தது. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், 1639ல ஆங்கிலேயர்கள் வந்துதான் இந்த ஊரை உருவாக்குனாங்களா அப்படின்றது. பட் அது உண்மை இல்லை. அவங்க வாரதுக்கு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த இடம் மிகவும் பெரிய ஒரு பட்டணமாகவும் ஒரு மிகப்பெரிய நகரமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னைங்கிறது அந்த காலத்திலேயே ரொம்பவும் மிகப்பெரிய வேல்யூபிள் பிளேஸா இருந்திருக்கு. இது சும்மா எதுவும் சொல்லலைங்க. இது வந்துட்டு அறிவியல் பூர்வமா நிறைய பேர் இதை பத்தின குறிப்புகளை எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு பல வருடங்கள் முன்னாடியே பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பிடக்கூடிய சில ஆதாரங்களை பத்தி நான் சொல்றேன். கிபி 1ஆம் நூற்றாண்டுல, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கிரீக் நாட்டை சேர்ந்த புவியியல் ஆய்வாளரான டாலமி ஒரு வரைபடத்தை வரைகிறாரு. அந்த வரைபடத்துல மல்லியர்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான துறைமுகம் இருக்கு. அது வேற எதுவும் இல்லைங்க, இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய மயிலாப்பூர் அப்படிங்கிற இடம் தான். இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் கட்டின திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவிலோட கல்வெட்டுகள்ல பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரிய வர்த்தக மையமா இந்த இடம் இருந்திருக்கு அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், பல்லாவரம், இப்படி பல இடங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஆங்கிலேயர்கள் ஒரு கோட்டையை கட்டிட்டு அதை சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் ஒன்னு சேர்த்து மதராஸ் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லக்கூடிய மதராசப்பட்டினமா மாத்தி இருக்காங்க. ஜஸ்ட் நெய்ம் மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர அது அவங்க உருவாக்குனது இல்லை. மெட்ராஸ் டே அப்படிங்கிறது மாடர்ன் சென்னையோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக போடப்பட்ட ஒரு அஸ்திவாரத்துக்கான நாளே தவிர அது நம்மளோட ஹிஸ்டரி கிடையாது. நம்மளோட ஹிஸ்டரி குறைஞ்சது 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே நாம இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அதனால இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் 2000 வருஷங்கள் பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத என்னைக்குமே நம்மளால மறுக்க முடியாது. அதனால இது தமிழ் மண்ணோட பிறந்த நாள் அப்படின்னு என்னைக்குமே நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆங்கிலேயர்கள் 387 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன மணல் மேட்டை வாங்கி ஒரு இடத்தை உருவாக்குனதுனால இன்னைக்கு அந்த இடம் பல லட்சம் பேருக்கு சோறு போடக்கூடிய வந்தாரை வாழ வைக்கும் சென்னையாக மொத்தமா மாறி நிக்குது. சென்னைங்கிறது வந்தாரை வாழ வைக்கும் பூமிங்கிறது ரொம்பவே உண்மையான விஷயம்.
நானும் சென்னை வந்து ஒரு 8 வருஷம் இருக்கும். என்னையும் அந்த சென்னை இன்னைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு சென்னையில எந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே நேரத்துல இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த மாதிரி பல கண்டென்ட்ஸை நீங்க தெளிவா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் எட்வின், இது வித் எட்வின்.